எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். இன்னைக்கு நீங்க என்னோட ஃப்ரைடே நைட் டைம் ரொட்டீன் பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு நான் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். நாங்கள் வந்து இப்போ லைட்டாக டின்னர் சாப்பிட்டுட்டு வந்து வெளியில் போக போகிறோம். எங்கே அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து சின்னதாக லைட்டாக ஒரு டின்னர், ஒரு வித்தியாசமான ஒரு டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து அதை ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ரிசல்ட் வந்ததுனால தான் அது வந்து உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு இன்றைக்கி ஒரு vlog பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே ஃப்ரைடே யூஏஇயில் வந்து ஹாலிடே. இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஃப்ரைடே ஒர்க்கிங் டே, எங்களுக்கு வந்து ஃப்ரைடே வந்து ஹாலிடே. ஸோ என்னோட ஹாலிடே நைட்டு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். இன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் எதுவுமே பண்ணலை. இதை வந்து நான் வந்து நிறைய பேருக்கு வந்து கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட்காக தான். காலையிலேருந்து பயங்கர தலைவலி எனக்கு. நீங்கள் வந்து 50 ஃபேக்ட்ஸ் அபவுட் மீ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். எனக்கு வந்து 5 இயர்ஸாக வந்து நான் வந்து மைக்ரைன் சர்வைவர். அதனால் வந்து பயங்கர தலைவலி நேற்று நைட்லேருந்து ஆரம்பிச்சுது. நான் இதை வந்து ஜஸ்ட்டு பரிதாபத்துக்காகலாம் சொல்லலை. ஜஸ்ட்டு வந்து என்னை மாதிரி யாராவது இந்த மாதிரி சஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பிகினிங்கில் வந்து இதை பற்றி சொல்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை. இது எல்லா விஷயமுமே வந்து நான் எப்படி மைக்ரைனில் கஷ்டப்பட்டேன், அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அப்புறம் வந்து எப்படி இப்போ ஓவர் கம் பண்ணி நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நானாகவே எல்லாமே இதெல்லாம் அனுபவித்து நானாகவே கற்றுக்கிட்டது. நானாகவே இப்போ வந்து அதிலிருந்து விடுபட்டுட்டேன். இன்னும் கம்ப்ளீட்டாக இல்லை, ஓரளவுக்கு ஒரு 10% மட்டும்தான் இருக்கிற அளவுக்கு நான் குறைச்சிட்டேன். அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ காலையிலேருந்து அந்த வலியினால் எதுவுமே பண்ணலை. ஆனால் அந்த வலியை வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த வலியை வந்து அனுபவிச்சப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு, கண்டிப்பாக வந்து என்ன மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து மைக்ரைன் இருக்குது. அந்த மாதிரி சஃபர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இதை பார்க்குற என்னோட வியூவர்ஸ் யாராவது, என்னோட சப்ஸ்கிரைபர் யாருக்காவது வந்து மைக்ரைன் இருக்குது, உங்களுக்கு இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜ், அதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பரிதாபத்துக்காக இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட். இதை எந்த டாக்டரும் அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கே தெரியாது அலோபதியில் வந்து மைக்ரைன் அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா, ஒரு பிபி, சுகரு, ஒரு கொலஸ்ட்ரால் மாதிரி இந்த ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அலோபதியில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து எந்த மெடிசனுமே இல்லாமல் நான் வந்து க்யூர் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு என்னோட லைஃப் ஸ்டைலை மட்டும் சேஞ்ச் பண்ணதுனால. ஸோ அதையும் வந்து ஷேர் பண்ணணும். யாராவது இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து உங்களோட கண்டிஷன் என்ன, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பெரிய டாக்டர்லாம் இல்லைங்க, ஆனால் வந்து அனுபவபூர்வமாக ஒரு 5 வருஷம் கற்றுக்கிட்ட விஷயத்த கண்டிப்பாக நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும். ஏன்னா வந்து என்னை மாதிரி வந்து லைஃப்பில் வந்து சஃபர் பண்ணுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒருத்தர் 2 பேருக்காவது அதுக்கு ஒரு வழியை சொன்னால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. காலையில் பயங்கர பெயின், என்னால் வந்து சொல்லவே முடியல, அவ்வளோ பெயினில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து என்னால் வீக்கெண்டு அவங்களுக்குலாம், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து பெயின்லேருந்து வெளியில் வந்துட்டேன். ஸோ அந்த பெயின்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் வெளியில் போகலாம் அப்படின்னு தான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு டின்னர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வெளியில் போகலாம், அதை அப்படியே vlog பண்ணிடலாம் அப்படின்னு. சரி, ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி வந்து என்னோட டின்னர் ரொட்டீன் முடிச்சுட்டு அப்படியே வெளியிலையும் பார்க்கலாம். ஸோ வீக்கெண்ட் எங்களோட நைட் ரொட்டீன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்கள் யார் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே, வாங்க நம்ம நைட் டைம் ரொட்டீன் டக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சப்ப அடை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நீங்கள் நார்மலாக வந்து அடை வீட்டில் எப்படி பண்ணுவீங்க, நிறைய பேர் வந்து விதவிதமாக பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் என்னோடய மெத்தட் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். வந்து நான் வந்து என்கிட்ட இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் வந்து ஒரு 4 hours வந்து சோக் பண்ணிட்டேன். பருப்பு, அது கூட வந்து இட்லி அரிசி நான் இப்போ எடுத்திருக்கேன். நீங்கள் சிலர் வந்து பச்சரிசி போடுவாங்க, உங்களோட விருப்பம், உங்களுக்கு எந்த ரைஸ் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்சர் ஜாருக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம்.
இன்னைக்கு நான் முளைக்கட்டி வச்சிருக்கிறது வந்து சோளம். இதுவும் வந்து எங்கள் வீட்டில் ஆர்கானிக்காக விளைஞ்ச சோளம். பாருங்க, ஒரு 24 hours வந்து நான் வந்து முளைக்கட்டி வச்சதில் எவ்வளோ பெரிய பெரிய ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வந்திருக்குன்னு. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சமாக வந்து வரமிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வரமிளகா நான் வந்து 3 போட்டுக்கிறேன். இல்லை கொஞ்சம் காரமாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு 4 போட்டுக்கிறேன். எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த மிளகா தான் இது. அடுத்து ஆட் பண்ண போகிறது உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்தது 2 பல் வந்து பூண்டு. ஸோ இப்போ இதை அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து அடைக்க அரைச்சி முடிச்சாச்சு. இந்த அடையில் வந்து கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அடை வந்து சிலது வந்து ரொம்ப ரெட் கலராக இருக்கும். அந்த மாதிரி ரெட் கலராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா நல்லா ரெட்டிஷாக வரும் உங்களுக்கு அடை பார்க்குறதுக்கு. ஸோ நாம் இன்னைக்கு இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எல்லாமே சம அளவு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் வந்து உளுந்து பருப்பு. நீங்கள் வீட்டில் ஏதாவது சுண்டல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதுவும் இது போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் போடல. அதோட 1 டம்ளர், சின்ன டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் அதே அளவுக்கு சின்னதோ 1 கப் அளவுக்கு முளைக்கட்டின சோளம் போட்டிருக்கேன். சோளம் வந்து முளைக்கட்டி போட்டது அப்படின்னால ஊற வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை வந்து முளைக்கட்டி வச்சு தவாவை அடுப்பில் வச்சுட்டேன். குயிக்காக வந்து ஒரு தேங்காய் சட்னி செஞ்சாச்சு. இதுக்கு லைட்டாக க்ரீனிஷாக உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து எப்போவுமே கோகனட் சட்னி பிளெயினாக செய்யும்போது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதுவும் இன்னொன்று இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இருக்கட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன், நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுப்போம் இல்லையா, அந்த கருவேப்பிலையை அப்படியே தேங்காய் சட்னினா லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். பயப்பட வேணாம், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையே சுத்தமாக சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சட்னியில் அரைச்சி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக வித்தியாசம்லாம் தெரியாதுங்க. ரொம்ப கசப்பு டேஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. தேங்காவோட ஸ்வீட்னஸ் தெரியாத அளவு. தவா நல்லா காஞ்சிருச்சு. ஜஸ்ட் வந்து நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன். நல்லா கையிலேயே அப்படியே கிள்ளி கருவேப்பிலையை போட்டேன். மூடி வச்சு வேக வைங்க. சோளம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ்லாம் பண்ணி அதை அப்படியெல்லாம் சாப்பிட முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்டு கம்மியாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து அடையாக பண்ணியிருக்கேன். பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் தெரியாது. நார்மல் அடை டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கையளவு சோளம் வந்து முளைக்கட்டி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே வந்து பருப்பு கூட ஊற வச்சு போட்டாலும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். சோளமில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. சோளம் வந்து நாங்கள் நிறைய டிஷ்ஷஸ்லாம் வந்து வீட்டில் சாப்பிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேறு நிறைய டிஷ்ஷஸ்லாம் வந்து சோளத்தை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த மாலுக்கு தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ படம் பார்க்குறதுக்கு வாங்க போகலாம். மால் வந்து சூப்பராக இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம.
உள்ள எவ்வளவு கோவமா இருக்கு தெரியும். இந்த வாட்டர் பாட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் வந்து R&B அப்படின்னு ஒரு ஷாப்புக்கு வெளியில் நின்றுருக்கேன். எவ்வளோ அழகாக வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்லாம் அப்படியே பயங்கர செட்டப்பாக வந்து மாலுக்கு நடுவில் பாருங்கள் வச்சுருக்காங்க. நான் கூட ஏதோ வந்து ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு நினச்சிட்டேன். நம்ம பார்த்த சினிமா தேட்டர், அப்புறம் பக்கத்தில் ஹோம் சென்டர் அப்படின்னு ஒரு நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்லாம் வாங்குறது, அதாவது ஃபர்னிச்சர், அப்புறம் வந்து பாத்திரம், இந்த மாதிரி டின்னர் செட் இதெல்லாம் இருக்கும். அவ்வளோதான், நாங்கள் ஃபிலிம் முடிச்சிட்டோம். அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கிறோம்.